ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் ஃபோர்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? யார் நண்பர் பார்க்கலாமா? பாருங்கள், பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும். கு கு குடை, கு குளம், சு சுத்தியல், சு சுறா. அடுத்து டு கூடு, டு ஆடு, து துடுப்பு, து தும்பி, நு நுங்கு, நு நுரை, பூ புலி, பூ புறா, மு முரம், மு முயல், ரு கரும்பு, ரு குருவி, லு எலுமிச்சை, லு கிளுகிழுப்பை, ரு முறுக்கு, ரு எறும்பு. பாருங்க, நு நியூ நு யு வு லு லு நு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கு முதல் நு வரை எழுத்துக்களை இணைப்பேன். இணைக்கலாமா? பாருங்க, கு மு சு நியூ டு நு து நு பு மு யு ரு லு வு லு லு ரு நு. சரிங்களாப்பா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நாங்களே படிப்போம், விடையளிப்போம். பார்க்கலாமா? இதில் ஒவ்வொரு வரிகளும் கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்த வரி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, பட்டு வந்தால் பாட்டு பாடினாள். அப்புறம் பா பா, அதுக்கடுத்து எழுத்து பி தானே வரும். பின்னால் நின்றாள். இங்கே எல்லாமே அதான் கொடுக்குறாங்க. கா கா கி கி. இங்கே மா மா நீ மீ, சா சா சி சி. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இங்கே பா இருக்குது, பா இருக்குது. ஏன்னா இல்லை, அடுத்து பி தான் இல்லை, அப்போ பி தான் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாங்களே படிப்போம், விடையளிப்போம். படிக்கலாமா? தண்ணீர் வந்தது, தாகம் தீர்த்தது. திருவிழா நடந்தது, தீப்பந்தம் எரிந்தது. தும்பி வந்தது, தூரத்தில் பறந்தது. தென்னை வளர்ந்தது, தேங்காய் தந்தது. பாருங்க, எல்லாமே குறில் நெடில் வேறுபாடாக இருக்கும். தா தா, தீ தீ, தூ தூ, தே தே. அதே மாதிரி மல்லிகா வந்தால் மாடி ஏறினாள். மா மா. மிளகாய் பறித்தால் மீதி வைத்தாள். மீ மீ. அடுத்து பாருங்க, முல்லை பறித்தால் மூடி வைத்தாள். அடுத்து நம்ம என்ன எழுதுனா? மெல்ல நடந்தால் மேலே சென்றாள். எழுதலாம்ப்பா? அடுத்து பாருங்க, அடுத்த வரி என்னன்னு கேட்டிருக்காங்க? வெண்டைக்காய் பறித்தால் வேண்டியதை தின்றால், மெல்ல நிமிர்ந்தால் மேகம் பார்த்தாள். இதுதான் இந்த அடுத்த வரியாகவும் வரும். இந்த மாதிரியும் எழுதலாம். அடுத்து பாருங்க, தம்பி வந்தான் என்பதற்கு அடுத்த வரி என்னவாக இருக்கும்? தாவுக்கு அடுத்தது தா தானப்பா. தா எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை எடுத்து தாகம் என்றான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இது எங்கள் நேரம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? படிப்போம், பாடநூலில் அடிக்கோடிடுவோம். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்க்கலாமா? பாருங்க, தூக்கணாங்குருவி, வயிறு, குருவி குஞ்சுகள், ஒட்டக சிவிங்கி, உலுக்கியது, பயப்படுகின்றன, தண்ணீர், தேன்கூடு, வட்டமிட்டன, தவளைகள், தேனீக்கள், தொல்லை, மகிழ்ந்தன, திட்டம் தீட்டின, ஒளிந்து கொண்டன, ஒளிகளை எழுப்பின. இதில் கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. சொற்களில் இருந்து மேலுள்ள சொல்லை கண்டுபிடித்து எழுதுக. பாருங்க, தொடு இல்லை அப்படின்னா தொல்லை, தோ இல்லை. சரிங்களா? மகிழ்ச்சி தந்தன, மகிழ்ந்தன. எழுதலாம்லப்பா? தயிர் கண்ணீர் அப்படின்னா தண்ணீர். இங்கே பாருங்க, தவறு களைகள்னா தவளைகள். தேன் மிட்டாய் ஒன்று கூடுனா தேன்கூடு. வயல் கயிறுனா வயிறு. அடுத்து பாருங்க, சத்தமிடுவதை குறிக்கும் தொடர் எது? ஒளிகளை எழுப்பின. அதானப்பா? அடுத்து மறைந்து கொள்வதை குறிக்கும் தொடர் எதுனா ஒளிந்து கொண்டன. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எழுத்து எது கண்டுபிடித்து எழுதுவேன். எழுதலாமா? இது பார்க்க எப்படி இருக்கு? புலி, பூ, முக்காளி, மூ, நுங்கு, நூ. அடுத்து தும்பி, தூ. இங்கே சுருக்கு, சு, குடம், கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இது பார்க்கும்போது யூ மாதிரி இருக்கா? இது 3 சுழி நூ. இது ரூ, 2 சுழி நூ, லூ லூ. அடுத்து டூ, அடுத்து வு, ரூ லூ. அடுத்து பாருங்க, படிப்பேன், விடையளிப்பேன். எந்த சூழலில் எதை கூறுவீர்கள்? தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு யாராவது உதவினால் நான் கூறுவது நன்றி. எல்லாரிடமும் அன்புடன் பழகுபவருக்கு நாம் கூறுவது பாராட்டு. ஒருவர் சந்தித்தால் கூறுவது வணக்கம். ஒருவர் மீது தவறு எடுத்துவிட்டால் கூறுவது வருத்தம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, படித்தல் படிக்கட்டு. இது இந்த பத்தியை வந்து ஒரு நிமிடத்தில் படித்த சொற்களின் எண்ணிக்கையை நோட் பண்ணணும். அது மாதிரி முழு பத்தியையும் படிக்க எடுத்துக்கொண்ட நேரமும் நோட் பண்ணணும். அடுத்து பாருங்க, தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும் ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, 2 எழுத்து சொல் எது அப்படின்னா தேனி. 3 எழுத்து சொல் எதுனா குருவி.
4 எழுத்து சொல் எதுனா மூன்றும். சரிங்களா? அடுத்து கிளையை உலுக்கியது எது? ஒட்டக சிவிங்கி. மூன்றும் சேர்ந்து திட்டம் தீட்டின. மூன்றும் என்பது எவற்றை குறிக்கும் அப்படின்னா தவளை, தேனி, குருவி. அடுத்து பாருங்க, நாங்களே உருவாக்குவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே குருவி, எலி எல்லாம் இருக்குது. இதை வச்சு நம்ம கீழே ஆன்சர் பண்ணணும். இலைப்படகில் எலி செல்கிறது, கிளையில் கிளி அமர்ந்துள்ளது, முயல் வீடு கட்டுகிறது, குருவி வானில் பறக்கிறது. அடுத்தது பாருங்க, இங்கே அதே மாதிரி தான். மீன் கடலில் நீந்தி செல்கிறது, மான் முதுகில் அணில் அமர்ந்துள்ளது, நண்டு கடலை நோக்கி செல்கிறது, வண்ணத்து பூச்சி பறந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். படிக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? என்னது? சுறா, துண்டு, குருவி, நுங்கு, புழு, முறுக்கு, எலும்பு, உணவு. இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. குருவி பறந்தது, சுறா நீந்தியது, புழு ஊர்ந்தது, முறுக்கு கடிக்கலாம், உணவு உண்ணலாம். சரிங்களாப்பா? அதுக்கடுத்து நாங்களே படிப்போம், எழுதுவோம். இதெல்லாம் படித்து பாருங்க. எல்லாமே ஒரு தடவை நீங்களே படித்து பார்க்கணும். அடுத்து மெய்யெழுத்துக்களை கொண்டு நிரப்புவோம். நிரப்பலாமா? இங்கே பாருங்க. வால், கால், பால், பஞ்சு, தும்பி, காற்று, நுங்கு, முயல், குரங்கு, பருந்து, பப்பாளி, புத்தகம், பாகற்காய், நீர்வீழ்ச்சி, முள்ளம்பன்றி, இங்கே தள்ளுவண்டி, ஒட்டகம். சரிங்களா? அப்புறம் படித்து உரிய விடைக்கு நிழலிடுக. இதை படிச்சுட்டு கீழே என்ன கேட்டிருக்காங்க? விமலா உரிய நேரத்திற்கு செல்லவில்லை. இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஏன்னா விமலா 10 மணிக்கு தென்றல் விளையாட்டு அரங்கம் சென்றால் அவளுக்கு கதை எழுதும் போட்டியில் கலந்து கொள்ள மிகவும் விருப்பம். ஆனால் ஓவியம் வரையும் போட்டியில் தான் கலந்து கொண்டாள். அது ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா கதை எழுதுதல் போட்டி 9 to 10, ஆனால் அவள் போனதே 10 மணிக்கு தான். 10 மணிக்கு மேலே என்ன போட்டி? 10 to 11 ஓவியம் வரைதல். அதனால தான் விமலா உரிய நேரத்திற்கு செல்லவில்லை. சரிங்களாப்பா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்ல கேட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? எழுதுவோம். இங்கே உங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, சொல்கிறத கேட்டு கேட்டு நீங்கள் இந்த இடங்களில் நிரப்பணும். ஓகே, வீட்டிலும் செய்யலாம். பார்க்கலாமா? இது என்னென்னட்டு பாருங்க. ஓர் எழுத்தை நிரப்பி 4 சொற்களை உருவாக்குக. இந்த இடத்துல ரூ மட்டும் போட்டிங்கன்னா கங்காரு, அப்புறம் குருவி, இங்கே கரும்பு, இங்கே அரும்பு அப்படின்னு சொல்லி எழுதலாமா? சரி, அடுத்து பாருங்க. ஓர் எழுத்தை கொண்டு நிரப்புக. பறக்கும் கழுகு, தின்னலாம் முறுக்கு, குளிர்ச்சியானது நுங்கு. நம்ம எந்த எழுத்து போட்டிருக்கோம்? கூ மட்டும்தான். அடுத்து ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புக. தூ மட்டும் போட்டிங்கன்னா எப்படி எழுதலாம்னா தும்பி வந்தது, தூரத்தில் பறந்தது, தென்னை வளர்ந்தது, தேங்காய் தந்தது. அடுத்து பாருங்க. மணி மேகத்தை பார்த்தான். இப்போ அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மணி எதை பார்த்தான்? மணி மேகத்தை பார்த்தான். மேகத்தை பார்த்தது யார்? மேகத்தை பார்த்தது மணி. சரிங்களாப்பா? அடுத்து சிட்டுவும் நானும். சிட்டு பாதுகாக்கக்கூடிய பொருட்கள்லாம் இங்கே எழுதியிருக்கு. நம்ம பாதுகாக்கக்கூடிய பொருட்கள் பார்க்கலாமா? என்னுடைய புத்தகங்கள், விளையாட்டு பொருட்கள், வண்ண வண்ண காகிதங்கள், வண்ண எழுதுகோள்கள், சிறு சிறு கற்கள், குட்டி நட்சத்திரங்கள். சரிங்களாப்பா? இப்போ இந்த பகுதி தான் இந்த 4th லெசன்ல மிஸ் ஆனது. இதையும் நோட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.